இப்போ டிவிகே சைட்ல இருந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து சென்னைக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாருமே நிறைய பேர் வந்து என் ஊரில் என்னையே கேட்டாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கீங்க, அண்ணன் பேரில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம்ல அப்படின்ட்டு. நான் வந்து எதுவுமே எதிர்பார்த்து யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. சரிங்களா? இப்போ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு நான் வந்து எலெக்ஷன் நிற்கேன், பதிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது எனக்கு வந்து கரெக்டாக படலை. நான் யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காம தான் ஹெல்ப் பண்ணேன். நான் சம்பாதிக்கிறேன், என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து நான் வந்து இன்னொரு ஃபியூச்சரில் வந்து அரசியலில் நிற்பேன், பதிலுக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அது வந்து எதிர்பார்த்து பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரிங்களா? அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து லைஃப் லாங் வந்து விஜயன பேரில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். அதனால் அரசியலில் இருந்து நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். என்னோட தனிப்பட்ட செலவு, நான் வந்து சேவிங் பண்ண காசுல இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ண முடியும். நான் வந்து பெரிய அரசியல்வாதி கிடையாது, பெரிய கோடி காசு என்கிட்ட கிடையாது. என்னால் முடிஞ்சது ஒரு 5,000, 10,000, 2,000, 3,000 இந்த மாதிரி உள்ள ஹெல்ப் தான் வந்து நான் சின்ன சின்ன ஹெல்ப் தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஊரில். சரிங்களா? அது வந்து நான் எப்பவுமே வந்து விஜயன பேரில் கடை வச்சிருக்கேன், நான் கண்டினியூஸாக பண்ணுவேன். அதனால் வந்து இந்த எம்எல்ஏ சீட்டுக்காண்டிலாம் நான் பண்ணல, அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு நான் அப்ளையும் பண்ண மாட்டேன். நான் எதுவுமே எதிர்பார்த்து யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது பிடிச்சிருக்கு. என்னோட காசுல இருந்து எடுத்து பண்ணுறது எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அது நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன்.